நான் வந்து கத்திக்கிட்டே போவேன். என்னது? நான் பொய் சொல்றேனா? நான் எக்ஸாஜரேட் பண்றேனா? யூ வாண்ட் மீ டு ப்ரூவ் யூ? அப்படியே போய் லெவல்ல பூஜா ஹெக்டே மேம திட்டுவேன். இந்த கத்துறதெல்லாம் இங்க கத்திட்டு நக்கல் பண்றது தான் நான் அண்ணன்ட்ட பண்ணுவேன். உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் கோலம், சமையல், தியேட்டருக்கு அதுக்கு சவுண்ட் பார்க்கணும். எப்படி நீங்க அண்ணன் இப்படி பேசலாம்? ஏன்னா முதுகு மட்டும் தான் தெரியும். அந்த ஆர்டிஸ்ட் நிக்க தேவையில்லை. சரி ஓகே அண்ணன் போயிடுவாரு, யாரோ ஒருத்தர் இருப்பாரு, கண்ணை பார்த்து முறைச்சலாம் பேசலாம் அப்படின்லாம் பார்த்தா அண்ணன் தான் நிக்கிறாரு. இன்ஸ்டன்ட் டைம்ல அண்ணன் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, எனக்கு அப்படி சல்லுன்னு அந்த போன காத்தெல்லாம் ஃபீல் ஆச்சு. மனுஷன் 50+ எல்லாம் யாராவது நம்புவாங்களா? ஒரு அட்டி கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கா இல்ல மமிதா அடிக்கும் போது உங்களுக்குமே இருந்துச்சு. அதுவும் அண்ணன் சொல்லுவாரு, வாட் ப்ரோ திஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க என்ன பார்த்து சொல்றாரு? என்ன பார்த்து சொல்லிட்டாரே. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஜனநாயகனில் நடித்த ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அருண்ராஜன் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சோ ஹாப்பி. நல்லா இருக்கீங்களா? நான் வந்து தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப்ல இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. லுக் அட்டையராவே பயங்கர பெஸ்ட் பார்ட் ஆஃப் சோ மச். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால அப்படியே அதே அட்டையர் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். எனக்கு என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களோட பாடியில இருந்து ஆரம்பிக்கலாம், பாடி ஃபேஸ் கட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு. ஜனநாயகன்ல பார்க்கும்போது ஆளு கட்டு மஸ்தா பயங்கரமா இருந்தீங்க, பயங்கர கொஞ்சம் ஒல்லியான மாதிரி தெரியுது. என்ன காரணம்? ஆக்சுவலா வந்து ப்ரோ, வினோத் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர், ஒரு மேஜர், இப்போ வந்து ட்ரெயினர். ஸோ வந்து எனக்கு வந்து தலைகால் புரியல. ஸோ எனக்கு நீங்கள் வந்து என்னோட இந்த ஒரு 15 years ஆஃப் சீரியல் லைஃப் பார்த்துருந்தீங்கன்னா, மெயினாக வந்து லுக்குக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் என்னோட லுக்குக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கமல் சார் ஒரு இதில் சொல்லுவார், வந்து எவன் ஒருத்தன் தானே வந்து மீசையும் தாடியும் ஹேரையும் மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ அவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொன்றுத்துக்கும் மாற்றி மாற்றி ஒரு கெட்டப் வரணும்னு. ஸோ என்னோட ட்ராவலில், அதுவும் சீரியலில் ஒரே ஃபேஸை பார்த்தா போர் அடிச்சிடும். ஸோ அந்த கெட்டப்பை மாற்றி மாற்றி கொடுக்கல, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதை மற்றவங்க நோட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்குள்ள ஐ கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த லுக். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் சார் சொன்னார், மேஜரு சரி ரிட்டையர்டு மேஜர் அப்படின்னா மேஜர் தான் ஃபிட்டாக இருப்பாங்க, ரிட்டையர்ட் மேஜர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். சரி கொஞ்சம் ப்ளம்பியாக இன்னும் நல்ல பாடி வச்சுருந்தவங்க கொஞ்சம் டயட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அப்பயும் அந்த ஃப்ரேம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பாங்க, பீஃப்டப்பாக இருப்பாங்க, அப்படி ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் எல்லாம் ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி, ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து புஃபே ஆக்கி, ஷோல்டரை நல்லா மேலே ஏற்றி கொஞ்சம் லைட்டாக தொப்பை, அந்த தொப்பை எனக்கு லைட்டாக எப்பயும் இருக்கும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணேன். அண்ட் வினோத் சார் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கு, அப்படியே ஆர்மி ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்குனாரு. அங்கேயே எனக்கு ஒரு ஹாப்பினஸ். சூப்பர். ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அதனால தான் அதுக்கப்புறம் திஸ் இஸ் மீ. ஸோ கொஞ்சம் வெயிட்டை குறைச்சு திஸ் இஸ் மீ. நாளைக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வேற மாதிரி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு இல்லை ஒரு 70 வயசு தாத்தாவா நடிக்கணும்னா கூட ஐ எம் ஹாப்பி. நான் ஒரு 70 வயசு தாத்தாவா வந்து நிற்பேன். அந்த தாத்தாக்கான பாடி லாங்குவேஜ், ஃபிட்னஸ், உடம்பு எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நிற்பேன். அது வந்து நான் செய்ய போற இந்த ப்ரொஃபஷனுக்கு என்னோட மரியாதை. ஏன் செய்ய? கிரேட் சூப்பரா சொன்னீங்க பிரதர். ஒரு ஆர்டிஸ்டா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்க பதில். சூப்பர். ஜனநாயகனுக்கு வந்துடலாம், லாஸ்ட் டைமுக்கு வந்துடலாம், அந்த லாஸ்ட்ல என் கிரெடிட்ஸ்க்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து ஜனநாயகன் ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சைன் பண்ணீங்கிறது ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட் ஹேப்பன் ஒன் ஃபைன் டே ப்ரோ. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கால் வந்துச்சு. இப்போ வந்து திடீர்னு நான் உங்களுக்கு கால், இப்போ நான் இல்லை உங்களுக்கு ஒரு கால் வருது, சார் நாங்கள் இந்த மாதிரி தளபதி 69க்கு நாங்கள் வினோத் சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றோம், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னு சார் உங்களை வர சொன்னாருன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பிராங்க் கால் சொல்வீங்களா? ஆமா ஆப்வியஸ்லி. விஜய் படத்துக்கு எப்படி நீங்க எங்களை கூப்பிடுவீங்க அப்படிங்கிற, என்ன எப்படி கூப்பிடுவீங்க இல்லையா? பிராங்க்னு நினைப்பீங்களா? அதே தான் நானும் நினைச்சேன். டேய் யாரா அது கலாய்க்கிறதுன்ட்டேன். நம்ம பசங்க எவனோ யாருன்னு சொல்லிருங்க, நான் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கலாய்ச்சா கூட பரவாயில்ல. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே தளபதியோட வெறியன். நான் ஒரு மிகப்பெரிய அணில். நீங்க என்ன இந்த அணில் மேட்டர்ல வச்சு நீங்க கலாய்ச்சிங்கன்னா எப்படிரா
அப்படின்றத என் மைண்ட் வாய்ஸ். ஸோ யாரா அது ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் இல்லை சார், சிரிச்சுக்கிட்டே சார் இந்த ப்ராங்க்லாம் இல்லை சார், நிஜமாவே நான் வந்து வினோத் சார் ஆஃபீஸ்லேருந்து தான் கூப்பிட்றேன். நான் வந்து வீட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி கால் வருதுமா, எவனோ ப்ராங்க் பண்ணுறான் ஃபார் ஷுவர் தெரியுது, பட் அது என்னதான் போய் பார்த்துருவோமே, சப்போஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா, ஒரு 0.1% உண்மையாக இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடு தான் நான் வந்து எல்லாரும் அன்னைக்கு ஓவர் நைட் ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் எல்லாரும் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க பார்ட்டியை. நான் மட்டும் வந்து லஞ்ச் சாப்பிடாம கிளம்பி அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வரேன். ஓகே, இமிடியேட்டா பார்க்க போயிட்டீங்க. அடுத்த நாள் ஓகே, நெக்ஸ்ட் நைட்டு கால் வருது, நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து கிளம்பி போகும்போது எனக்கு அந்த டவுட்டோட தான் போகிறேன். பார்க்குறேன் ஒரு இண்டிவிஜுவல் வீடு. என்னடா ஆஃபீஸ்னால் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே, ஒரு இண்டிவிஜுவல் பங்களாவாக இருக்கே, இப்படி தான் இருக்குமா அப்படின்னா, மேனேஜர் சார் வந்து பாலா சார் அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறாரு. ஓஹோ ப்ராங்க் தான் இல்லையோன்னு உள்ளே போகிறேன். எல்லாம் அசிஸ்டன்ட் தம்பிங்க பசங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க, சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு டைம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஓடுது, இந்த பக்கம் பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதின்னு சொல்லி வினோத் சாரோட அசிஸ்டன்ட் தம்பி வந்து, சார் வாங்க சார், சார் மேலே கூப்பிட்றாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நடந்து போகிறேன். திக் 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 மொமெண்ட்ஸ் டே. டோரை திறந்தா ஃபுல் லைட்ஸ் ஆஃபு. ஒரே ஒரு பூஜை ரூமில் மட்டும் லைட்டு ஃபோக்கஸ். பூஜை அந்த அந்த சாமி மேலே முருகர் சாமி இருக்கார், எல்லா சாமியும் இருக்காங்க. சாம்பிராணி ஊதுபத்தி அப்படியே புகையாக இருக்குது. ஏதோ கோயிலுக்குள்ளே என்ட்ரான மாதிரி அப்படியே தெய்வீகமாக வினோத் சார் வந்து வாங்க அருண் சார் உட்காருங்கன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசினாரு. என்ன பேசினாருன்னு தான் எனக்கு தெரியல. அந்த ஜோன்குள்ள அப்படியே பிளாக் அவுட். நான் அப்படியே இது நிஜமாதானா வினோத் சார் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன். இல்ல ப்ரோ, ஏன்னா கைண்ட் ஆஃப் நான் இது வரைக்கும் வந்து என்னோட மிகப்பெரிய ஆசை டெஃபினட்டா சீரியல்ல இருக்கிறவங்க மூவிக்கு போகணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ அப்படி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வினோத் சாரோட, அது எல்லாத்தையும் தாண்டி தளபதி 69 அண்ணனோட கடைசி படம். நான்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் இல்லையா? நான் வந்து இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு டென்ஷன்லாம் அப்புறம், இது நிஜமா இது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு டென்ஷன் தானே. ஸோ வந்து சார் சொல்கிறாரு, வினோத் சார், சார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஷாட்டு சீனு விஜயனாவோட தான். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருக்கும், நீங்கள் அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். விஜயனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வரும். நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மேஜர், ஒரு ட்ரெயினர் அப்படின்னாரு. உங்களுக்கு ஆடிஷன்லாம் எதுவும் தேவையில்லை சார், நாங்கள் வந்து வி ஹவ் சீன் லாட் ஆஃப் யுவர் சீன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ உங்களுக்கு ஆடிஷனில் எதுவும் தேவையில்லை, லுக்கு மட்டும் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆர்மி மேஜருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 20 days டைம் இருக்குது. எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் தம்பிங்க வந்து உங்களோட டச்சில் இருப்பாங்க. காஸ்டியூம்ஸ் அண்ட் மற்றதெல்லாம் வந்து க்ளோசர் டு த டேட் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நான் வெளில வந்து அப்படி திரும்பி பார்த்து குதிக்கிறேன், காத்துறேன். அந்த நானி ஒரு படத்தில் பண்ணுவாரே, வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி, நிஜமாவே இது வினோத் சார் ஆஃபீஸ் தாமா, ஐ ஜஸ்ட் மெட் ஹிம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஓகே இது யார்கிட்டையும் எங்கேயும் சொல்ல வேண்டாம், லெட்ஸ் கீப் இட் வித் அஸ், நீ வந்து சைலண்டாக ப்ரிப்பேர் ஆகு. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு வர எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் எடுத்துக்கல. நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சீரியலில் அவ்வளோ பெரிய பிரேக்குன்னு. ஸோ வந்து நான் இது நடந்தது வந்து 2024, ஆல்மோஸ்ட் 2 years பேக். ஸோ அப்போ தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை, அந்த 2 years-ஆகவே நான் இந்த ப்ராஜெக்ட்ஸும் எடுத்துக்கல. லைக் ஜனநாயகனுக்காக. ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபுல் ஜோன் இதுக்குள்ளே வந்துட்டேன். அது வந்து ஒரு எட்டி பார்க்குற சீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. பேமெண்ட் எல்லாம் என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் என்னது பேமெண்ட்டா, சும்மா இருங்க சார், நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க ஓகே அப்படின்னு. அண்ட் they gave me a very good payment and we're very happy for that too. And respect wise வினோத் சாரோட அப்ரோச் எல்லாம் வந்து அவ்வளோ, he is a amazing personality. அவ்வளோ ரெஸ்பெக்ட் விடுவார், அவ்வளோ ப்ரீ பிளான்டாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், டைனமிக். அண்ணனோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எல்லாமே வந்து அப்படித்தான். டேய் என்னடா பண்ற நீ, யார் முன்னாடி நிக்கிற நீ, என்ன பண்ண. ஏன்னா இது வந்து என்ன ஒரு மூவியா இருந்தாலுமே I'll be very thankful. நீங்க சொன்ன மாதிரி சீரியல்ல இருந்து லைக் பெரிய படம் பண்ணணும், படம் பண்றது அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருந்தாலும் தளபதி படத்துல பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருக்கும் எவ்ரி ஆர்டிஸ்ட்டுக்கும். அப்படின்னு நீங்க உள்ள வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறமே ஆரம்பத்திலே வந்து அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் டயலாக்ஸுங்கிற மாதிரி இருக்கு. அவர் மமிதா பஜ்ஜை கூப்பிட்டுறாங்க, நீங்கள் வந்து இப்போ இவங்களாம் வீக்கானவங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அகைன்ஸ்டாக பேசும்போது அது எப்படி இருந்தது, அந்த எப்படி இருந்தது பிரதர்? நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக கால் நடிகினே இருந்தது, கீழே பேஸ்மெண்ட் அப்படியே ஆடினே இருக்கு. இதான் சீக்வன்ஸ்னு
வினோத் சார் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டயலாக் சரி, ஸ்டோரி லைன் சரி, எல்லாமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து சச் ஒரு ஒரு ஹை ஃபயர், ஹை ஃப்ளேம் மூவி. ஸோ வந்து இது இந்த ப்ரைவசியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாமே கூட முன்னாடியெல்லாம் டயலாக் பேப்பர்ஸோ, டயலாக்ஸோ வந்து தே ஒன்ட் கிவ் டு எனி ஆர்டிஸ்ட். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறது தான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் தம்பி அண்ணெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஷார்ட்லாம் ரெடி. அப்போ தான் நான் டயலாக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேனே. ஓகே, ஸ்பாட்ல போய் தான். ஸ்பாட்ல போய் தான். ஓகே. ஸோ வந்து எனக்கு இந்த டைம் ஜஸ்ட் லைக் அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் தான். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ்குள்ள இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னும் போது ஓகே வந்து வினோத் சார் வந்து இஸ் நாட் பர்சன் ஹூ வில் நாட் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம்லாம் இல்லாமலாம் பண்ண மாட்டாரு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணுறேன், எனக்கு ஒரு பெரிய ஒயிட் ஃப்ரேம் கொடுத்தாரு. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா, அந்த என்னோட நான் ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அந்த ரிங்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே Correct, இருக்கும். correct. அவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்கும்போது நம்ம நல்லா மூவ் பண்ணி நடிக்கலாம். ஸோ நான் டிசைட் பண்ணேன், ஓகே இவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்கு, நம்ம நல்லா க்ளோஸாக போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்திக்கிட்டே போவேன். என்னது நான் போய் சொல்றேன்னா, நான் எக்ஸாஜரேட் பண்றேனா, யூ வாண்ட் மீ டு ப்ரூவ் யூ, அப்படியே போய் நல்ல வேளை பூஜா ஹெக்டே மேம் திட்டுவேன். அண்ணன் பக்கத்துல இருப்பாரு, அண்ணன் இல்ல, அவங்களுக்கு யூ வாண்ட் மீ டு ப்ரூவ் யூ, ஐ வில் ப்ரூவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்துறதெல்லாம் இங்க கத்திட்டு நக்கல் பண்றதை தான் நான் அண்ணன்ட்ட பண்ணுவேன். இந்த மாதிரி உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த கோலம், சமையல் இதெல்லாம் கத்து கொடுத்து தியேட்டருக்கு அதுக்கு சவுண்ட பார்க்கணும். எப்படி நீங்க அண்ணன் இப்படி பேசலாம் அப்படின்னு. நிஜமாவே ப்ரோ, எனக்கு வந்து அந்த டைம்ல அப்படி பண்ணும்போது அண்ணன் அவ்வளோ ரசிச்சாரு. அப்படியே ஐ டு ஐ நார்மலாக வந்து ஒரு சஜஷன் ஷார்ட்ஸ்லாம் வச்சோம்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக சஜஷன் ஷார்ட் வந்து வேற யாரோ ஷர்ட் போட்டு தான் நடிப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக பெரிய பெரிய ஷார்ட்ஸ் வைக்கும் போதெல்லாம் வந்து இப்போ ஹீரோ என்ன ஒரு ஷர்ட் போட்டிருக்காரோ அதே வந்து யாராவது ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் தம்பி போட்டுட்டு, ஏன்னா முதுகு மட்டும் தான் தெரியும், அந்த அந்த ஆர்டிஸ்ட் நிற்க தேவையில்லை. ஸோ அந்த ஷர்ட்டோட ஃபேட் மட்டும் தான் தெரியும், நம்மளோட க்ளோஸில் இருக்கும். ஸோ உங்கள் ஷோல்டர் ஷார்ட்டில் இருக்கும். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது சரி ஓகே அண்ணன் போயிடுவார், யாரோ ஒருத்தர் இருப்பார், நம்ம நல்லா அப்படி பண்ணலாம், நல்லா கண்ணை பார்த்து முறைச்சலாம் பேசலாம் அப்படின்லாம் அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்தா அண்ணன் தான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அண்ணன் எனக்காக நிக்கிறாரு. ஒரு ஒரு சின்னதா ஒரு ஷர்ட் தான் வரப்போகுது, அந்த ஃப்ரேம்க்கு நிக்கிறாரு. ஸோ வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இது வந்து ஒன்ஸ் இன் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டோம்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே ஐயோ இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு வீட்டில் போய் வேலைக்காக ஆமா நீ வந்து விட்டத்தை பார்த்து அப்போ புலம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டட். நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ, என்னென்ன எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சனோ, ஆனால் வந்து அது ஓவர் ஆக்டிங்காக பண்ணிடாமல் அந்த ஸ்கேல்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப காஷியஸாக இருந்தேன். அண்ட் அண்ணனை பார்த்து அண்ணன் வந்து என் கண்ணையே பார்த்தாரு, நான் அண்ணன் கண்ணை பார்த்துட்டே அந்த பேசினது. அண்ட் ஷார்ட் ஓகே ஆனதும் ஹி லிட்ரலி ஹக் மீ அண்ட் செட் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, எனக்கு உங்கள் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னாரு ப்ரோ. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்? நான் அதே தான் சொன்னேன் அண்ணே. திஸ் இஸ் லைக் எனக்கு வந்து ட்ரீம் கம் ட்ரூலாம் அடுத்தது. நான் இதுக்கப்புறம் வந்து எங்கே நடிப்பேன் நடிக்க மாட்டேங்கிறதுலாம் அடுத்தது. அவார்டு வாங்குவேன் வாங்க மாட்டேன்லாம் அடுத்தது. நீங்கள் என்னை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நீங்கள் எனக்கு வந்து பாராட்டியிருக்கீங்க. என்னோட அசிஸ்டன்ட் தம்பிங்கெல்லாம் இல்லைன்னா நான் இதை சொன்னால் அவங்களே நம்ப மாட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வரலாற்றில் இதை நான் பதிவு பண்ணுவேன். எல்லா யூடியூப் சேனலும் இதே திரும்ப சொல்லுவேன். மக்கள் இதை திரும்ப கேட்டு போர் ஆவாங்க. பட் இருந்தாலும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு எனக்கு ஒரு அவார்டு எங்கள் அண்ணன் வந்து என்னை பாராட்டினாரு. அண்ட் அதுக்கு மேலே என்ன ப்ரோ, இப்போ தியேட்டரில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் மலேசியாலேருந்து துபாயிலேருந்து இன்னும் அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் இல்லை. அண்ணன் படம் 10,000 ஸ்க்ரீன் ஆல் ஓவர் த வேர்ல்டில் நானும் வந்திருக்கேன் அந்த ஸ்க்ரீனில். என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, க்ளோஸ் ஃப்ரேம்ஸ் இருக்கு அதுக்கு இருக்கு. மை சன் இஸ் இன் ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை அவங்க ஃபேமிலி எல்லாம் போய் உட்காந்து பார்க்கும்போது அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்ஹோமில் இருக்கிற ஸ்க்ரீனில் என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இருக்கும்போது என்னோட ஃப்ரேம் விஜய் அண்ணாவோட, இதுக்கு மேலே நான் என்ன கேட்க முடியும்? நான் ஏதோ ஜென்மத்தில் யாருக்கோ ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், சின்ன ஏதோ புண்ணியங்கள் சேர்த்துருக்கேன். நான் டெஃபினட்டாக ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன், நிறைய நானும் தப்பு பண்ணியிருக்கேன், பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஆண்டவன் இந்தாடா கேட்ச் இட் அப்படின்னு போட்டான், அதை நான் அப்படி பிடிச்சிருக்கேன். ஸோ அதை நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி என்னென்ன எங்கெங்கே ட்ராவல் ஆக போதோ மறுபடியும் அதே ஆண்டவன் இன்னொரு கேட்செட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see பிரதர். கிரேட். வினோத் சார் அவங்ககிட்ட சொல்லும் போதே இது ஃபர்ஸ்ட் உங்களை நெகட்டிவா நினைப்பாங்க, அடுத்து போக போக அது பாசிட்டிவா மாறும். அது கிளைமேக்ஸ்ல நீங்க விஜய் சாருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் பாசிட்டிவ், அப்பச்சே பரவாயில்ல ஒரு டைட்டான டைம்ல வந்து இவர் வந்து கை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம்லாம் எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஸோ கேரக்டரா உங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும், அப்ஸ் டவுன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ட்? எனக்கு ஒன்றும் பெருசா எதுவுமே ஏன்னா இல்ல. நம்ம பெண்களை வீக்குன்னு சொல்ற அந்த ஒரு word Definite-ஆ. ரொம்ப பவர். அது வந்து அதுவும் விஜய் சார் வந்து அவங்க அம்மா வந்து இந்த டெலிவரி பெயின் எடுக்கும் போது இவன் பக்கத்துல இருந்து பார்த்துருக்க மாட்டான். அந்த பெயினை தாங்குகிற ஒரு பொண்ணால இது மற்ற வழியை தாங்க முடியாதா, முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ வந்து நான் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து நான் பாக்குறேன். ஓகே. நான் வந்து அம்மாவை பாக்குறேன், அம்மாவுக்கு ஒரு பெருமை அப்படி. விஜய் சார் சொல்ற டயலாக் எங்க அம்மாவை ஆமா. அவ்வளோ ஒரு பெருமை. ஆக்சுவலி எனக்கு வந்து ஐம் டோட்டலி இதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. ஓகே. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் டிரான்சிஷன் இருக்கு. அந்த ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமா ப்ரோ. ஆனால் நான் போய் அண்ணனுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது தியேட்டர் ஃபுல்லாக எரப்ட் ஆகி கிளாப் பண்ணாங்க பாருங்க. ஏன்னா நானே வந்து எல்லாருமே வந்து ஹாப்பி. இந்த மாதிரி அண்ணன் சொல்லி ஓகே ட்ரைனிங் வாங்க, நான் வந்து இனிமே வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி தப்பா பேசுறது இல்லை, அவங்களால முடியாதுன்னு சொல்றது வந்து அந்த மைண்ட் செட்டை நான் வந்து இதோட மாத்திக்கிட்டேன் அப்படின்னும் போது என் கூட மூவி பார்த்தவங்க எல்லாரும் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாரும் லைக் அப்படி ஆத்மார்த்தமா ஒரு ஃபீட்பேக், ரொம்ப நல்லா இருந்தது சார், நாங்கள் என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஃபயரியாக இருந்தது, அண்ணாவோட உங்களோட சேர்த்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு எனக்காக எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இல்லையா. அதுதான் பிரதர் எண்ட் ஆஃப் த டே. நம்ம எல்லாம் அந்த அந்த எதிர்பார்க்கறது அந்த அன்புக்காக தான். அது எனக்கு கிடைச்சது. ஸோ இதுக்கு மேலே என்ன. அந்த குட் டச் பேட் டச் மேட்டருமே ரொம்ப கண்டிப்பா. சூப்பராக இருந்தது. சார் போயிட்டு ஒரு ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சீன் மேக் இருந்தது. ஏன்னா அதுதான் வந்து லைக் சார் பெண்களுக்கு, பெண் பாதுகாப்புக்கு, பெண் உரிமைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லைக் பொலிட்டிக்ஸ்லேயுமே வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து குழந்தைகளுக்கு இந்த குட் டச் பேட் டச் வந்து பயங்கரமாக கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சார் எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் இருக்கட்டும், அதை தன்னோட படத்தின் மூலியமா மக்களுக்கு சொல்ற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க? ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணா, ஹேட்ஸ் ஆஃப். எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு, யாருமே இதை வந்து ஏன்னா அண்ணன் சொல்லும் போது படத்துலயே ஒரு டைலாக் இருக்கும், மற்றவங்க சொன்னா அது ஸ்பீச், அண்ணன் சொன்னா அது ரீச். அண்ணன் பேசினாரு அப்படின்னா அது குழந்தைங்க எல்லாம் வந்து அவ்வளோ. ஏன்னா இந்த வயசுல இருந்து ஒரு ஒரு நம்ம சக கேர்ள் குழந்தைய எப்படி பார்க்கணும்னு அந்த குழந்தைங்களும் கத்துப்பாங்க, அந்த ஆண் குழந்தைங்களும் கத்துப்பாங்க, டீச்சர்ஸும் கத்துப்பாங்க, சொசைட்டியும் கத்துக்கும். எல்லாருக்குமே நல்ல செவில் அடிச்ச மாதிரியான ஒரு மெசேஜ். அது நிஜத்துல வந்து அந்த ஷூட்டிங்ல நான் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் யாருக்கும் தெரியாது அண்ணன் என்ன பேச போறாருன்னு, எங்களுக்கும் யாருக்கும் தெரியாது அண்ணன் என்ன பேச போறாருன்னு. அண்ணன் பேச 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 அந்த குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ கிளாப் பண்ணாங்க ஃபார் ரியலா. குழந்தைங்களுக்குலாம் பெருசா அது ஷூட்டிங்கோ இல்லை வந்து அது டயலாக்ஸ் எல்லாம் தெரியாது. அண்ணன் பேசுறாருன்னும் போது ஒவ்வொருத்தரும் அது அவ்வளோ கனெக்ட் ஆனாங்க. குட்டீஸ் அந்த நீங்க ஃப்ரேம்ல பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்கூல் குட்டீஸ் தான் எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ கிளாப் பண்ணாங்க. நிஜமாவே எனக்கு வந்து அதை முடிச்சு போய் அண்ணனுக்கு சல்யூட் பண்ணும்போது எனக்கு நிஜமாவே சல்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே எதுவும் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ண மாதிரிலாம் இல்லை. நிஜமாவே அண்ணன் வந்து குழந்தைங்களுக்கு பேசினாரு, நாங்கள் எல்லாம் வந்து மனசு மாறணும், நாங்கள் எல்லாம் அதை வந்து எங்கள் மனசில் ரீச் ஆச்சு, நாங்கள் போய் சல்யூட் பண்ணோம். அப்படிதான் ரியல் டைம்லேயும் இருந்துச்சு. இந்த ஒரு அட்வைஸை நம்ம எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கணும். அது வந்து சொந்தத்தில் இருக்கிற குழந்தையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தையா இருக்கட்டும், நம்ம 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 கண்ணு எதிர யாராவது ஒருத்தர் சந்தேகப்படுறபடி ஒரு குழந்தையோட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே எவ்ரி சிட்டிசன் ஷுட் ஸ்டாப் அண்ட் அதை வந்து நிஜமா தட்டி கேட்கணும். அந்த குழந்தைகிட்ட இவர் உனக்கு தெரிஞ்சவர் தானா, என்ன செய்யறாரு, என்ன நடக்குது, அது யாரோ வீட்டு குழந்தைன்னு அது கடந்து போகவே கூடாது. அது கடந்து போனா டெஃபினட்டா வந்து அது பெரிய தப்பு. நமக்கு கண்ணு முன்னாடி நான் இப்போ சப்போஸ் எங்க அபார்ட்மெண்ட்லயே நான் அப்படி இருக்கேன், குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா ஐ வில் கீப் an eye on everybody. ஓகே, சேஃபா இருக்காங்களா, யார் யார் என்னென்ன சுத்தி இருக்காங்க, அது நம்ம குழந்தையா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து அந்த ஒரு நம்ம இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு the children have to be safe. நாளைக்கு என்னதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அம்மான்னு வருமா அப்பான்னு வருமா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர்றது ஒரு ஜெனரேஷனே அதில் மாட்டிப்பாங்க. ஒரு 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 குழந்தை அப்படிங்கிறது அது ஆணாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தா என்ன, அந்த ஒரு 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 பெரிய ஃபேமிலியோட ஒரு ஜெனரேஷன் அவங்க தானே.
ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அண்ணன் மூலமா அதுவும் ரொம்ப கிளியரா அண்ணன் சொல்லும் போது ரீச் ஆனது வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு. அதுதான் அண்ணன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். உங்களுக்கு. இப்போ நீங்களும் விஜய் சார் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அப்படியே இருந்ததா? இருந்துச்சா தியேட்டர்ல, இல்ல ஏதாவது டெலிட்ல போச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலி ப்ரோ இது வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க. ஓகே. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து என்னோட சர்க்கிளில் சொல்லும் போது நான் கேட்டேன், பார்த்தேன் வீடியோஸ் எல்லாம். அவங்க சீன்ஸ் அவங்க இருந்தாங்க, அவங்க சீன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு. எனக்கு இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? நான் பெரிய நன்றி சொல்வேன். நான் நினச்சது எல்லாமே இருந்துச்சு. பட் ஒரு சின்ன சீக்வன்ஸ் என்னன்னா, நானும் அந்த மலைவாழ் மக்கள் கிட்டேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருப்பேன். ஓகே. ஸோ அண்ணன் வந்து எனக்கு நன்றி சொல்லுவார். நான் வந்து அந்த சேட்டலைட் ஹெல்ப் பண்ணும்போது அப்போ வந்து நான் சொல்லுவேன், என்ன சார் எங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்கிற நல்லதை விடுவா சார், எங்கள் மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டைலாக் இருக்கும். அண்ணன் என்னை ஹக் பண்ணுவார். இந்த சீன் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த சேட்டலைட் ஸ்டேஷன்லேயே நடக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து கட் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 hours ப்ரோ. படம் பார்க்க வரவங்க எல்லாம் அண்ணனுக்காக தான், நானே அண்ணனுக்காக தான். இதில் நான் உட்காந்து டைலாக் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நானே, சார் அதை கட் பண்ணுங்க சார், அது வேணாம் சார், யார் சார் அவன் ஓவரா பேசுறான்னு என்ன நானே சொல்லியிருப்பேன். அண்ட் that's how it has to be and I'm learning it. ஓகே, எது முக்கியம் அப்படின்னும் போது இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். எப்படி இருந்தது தளபதியோட பெர்ஃபார்மன்ஸை லைவ்ல பார்க்க? ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட அசிஸ்டன்ட் அனுப்புவீங்க, போய் ஃபைட் பண்ண அனுப்புவீங்க மமிதா பைஜில். அவரும் போட்டு அடின்னு அடிப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே காண்டாய் உள்ள இறங்கி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் லைவ்ல பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்தது சாரோட? ஆக்சுவலாக அது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு வினோத் சாருக்கே தெரியாது. ஓகே. அது வந்து சார் உள்ள ரிங்குள்ள போய் அடிக்கிறதா? சார் திடீர்னு ஓடி வருது. ஓகே. ஸோ வந்து இப்படி சொன்ன உடனே ஆக்சுவலாக வந்து அங்கேயே கட் ஆக வேண்டியது தான், அதுதான் சீக்வென்ஸே. ஸோ வந்து அந்த என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அடிச்சிருவாரு. மமிதா மேம் வந்து கீழே விழுந்துருவாங்க. மமிதா மேம் வந்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ வந்து நான் திரும்பி இந்த டைலாக் சொல்லி போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். ஓ பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஓடி வராரு பாருங்க. நான் எனக்கு தான் அடி விட போதும். ஐயோ அது சொல்லவே இல்லையே, நான் எனக்கு இதுல ஸ்கிரிப்டே இல்லையே சார், எந்த பக்கம் அடிக்க போறாரு, எப்படி விட போறோம்னு தெரியலையே அப்படின்னு தான் நினைச்சேன். சும்மா மின்னல் மாதிரி சக்குன்னு அடி எனக்கு கிராஸ் பண்ணி போவாரு. தென் பார்த்தா அந்த ஜம்பிங், அந்த லேண்டிங், அங்கே ஒரு சின்ன போர்ஷன், அங்கே ஒரு சின்ன ஃபைட்டு, அதெல்லாம் வந்து அண்ணன் பேசுகிற டைலாக் எல்லாம் வேற மாதிரி இந்த ரிங்குக்கு வெளில இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படி போய் உள்ள அந்த ஸ்டூடெண்ட் அடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வேற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டாரு வினோத் சார். ஸோ தட் வாஸ் ஆல். அப்போ வந்து அதை பியூட்டிஃபை பண்ணது தான். ஸோ இன்ஸ்டன்ட் டைமில் அண்ணன் ஒன்று பண்ணாரு பாருங்க, ஃபியரி. இதெல்லாம் எனக்கு அப்படி சல்லுன்னு அந்த போன காத்தெல்லாம் ஃபீல் ஆச்சு ப்ரோ. மனுஷன் 50+ எல்லாம் யாராவது நம்புவாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு எனர்ஜி எங்களுக்குமே அந்த மமிதா பைஜு அவர் அடிச்சுட்டு பேசிட்டு அடிக்கும் போது திருப்பி ஒரு அடி கொடுத்தா கரெக்டா இருக்குமே யோசிச்சுட்டு இருந்தோம். எனக்கா இல்ல உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு மமிதா பைஜு அடிக்கும் போது உங்களுக்குமே இருந்துச்சு, இவ்வளவு பேசுறாரு தளபதி போற போக்குல அவருக்கு ஒரு கொண்டு வைங்க எப்படி வீக்குன்னு பேசிட்டு இருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தளபதி வந்து உள்ள 2 காட்டுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீனே எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி கொஞ்சம் இருந்தது. எஸ். அண்ட் அதுவும் அண்ணன் சொல்லுவாரு, வாட் ப்ரோ திஸ் வெரி ராங் ப்ரோ, நீங்க என்ன பார்த்து சொல்றாரு, ஏய் என்ன பார்த்து சொல்றாரு, எப்பேர்ப்பட்ட டயலாக் இது, அதுக்கு காப்பிரைட்ஸ் எனக்கும் 50%. அது எனக்கு இன்னும் ஹாப்பி. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பாருல. இதெல்லாம் நான் வந்து அப்படியே லைஃப் லாங் செரிஷ் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோ. ஸோ அதெல்லாம் அது நடந்தது இல்லையா, இட் ஆல் ஹேப்பன்ட். கிரேட், சூப்பர் பிரதர். அண்ட் லாஸ்ட் படம் டைட்டில் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே வந்து லைக் நம்ம ரெட் நூல் செலிபிரிட்டி ஷோ போடும்போது நம்மலாம் ஆக்சுவலாக மீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாருமே அழுகிறதையும் நாங்கள் வந்து பார்த்தோம். அது ஒரு மாதிரியான ஒரு தருணம். இவ்வளோ வருஷம் 69 படம், இவ்வளோ இயர்ஸ் ஒரு லெகசியை பில்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாஸ் டாப் மோஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. ஹை கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. என்னோட காலேஜ், என்னோட லவ், என்னோட ஏர்லி டேஸ், நான் ஒரு யங்ஸ்டராக நான் வந்து ஒரு பைக் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றும் போது, FDFSன்னு வரும்போது எனக்கு வந்து பெரிய 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 இன்ஸ்பிரேஷன் அது அண்ணன் தான். என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன். லைஃப்பில் வந்து எப்பயோ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்கும், அதுக்காக பயந்து போய் உக்காந்துடக்கூடாது. சில டைம் நடக்காமல் போகும், அதுக்காக தோண்டு போய் உக்காந்துடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்களை நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்.
யூனோ ஏன்னா நமக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் யாரா நீ ஏன்டா கிரிஞ்சா பண்ணுறன்னு மாதிரி தான் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு அட்வைஸ் நான் எடுத்துக்கிற ஒரு பர்சனாக அவர் இருந்தார். மாஸ்டர்லலாம் வந்து நிஜமாவே மாஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நல்ல விஷயங்களை சொல்லும் போதும் கெட்ட விஷயங்களை தட்டி கேட்கும் போதும் பல தடவை தேட்டர் ஸ்க்ரீனு கீஞ்சிரும் அந்த எமோஷன்ல இருந்து. ஐ டேக் இம் ஃபார் எனி சுச்சுவேஷன் இன் மை லைஃப். அவரோட டயலாக்ஸ், அவரோட அட்வைஸஸை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒருத்தர் த லாஸ்ட் மூவின்னும் போது அவர் கூட நான் நடிச்சிருக்கேங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் அண்ணாவோட மூவி இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹெவி ஹார்ட்டட். கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எஃப்டிஎஃப்எஸ் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம அந்த 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 ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்க முடியாதா? இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அட்வைசராக யார் இருப்பா? இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் அகெயின் அண்ணன் போகிற அடுத்த அண்ணன் பிடிச்சிருக்கிற ஏறி இருக்கிற பஸ் வந்து அந்த பஸ் வந்து மக்களுக்கான பஸ். ஸோ அவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக அதுவும் நமக்கான பஸ், நாட்டுக்கான பஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காரு. ஸோ நமக்கு வேணும் அண்ணன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் வேணும் அண்ணன். ஸோ வந்து அவர் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த வருங்கால மாற்றம் அது அண்ணனால் நடக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு 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 பெரிய கூட்டத்தில் நானும் ஒருத்தன். ஸோ அது வந்து உண்மையாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அண்ணனால் நம்மளோட ஃப்யூச்சர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் டு அன் அதர் சைட் தனியாக போய் உட்காந்து அழுவேன் ஃபார் ஷூர். எனக்கு கண்ணு கலங்கும், தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அண்ணன் படம் அண்ணனோட பழைய படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எப்படி பாக்யராஜ் சார் மறைவுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேக்யூம் ஏற்பட்டுச்சோ அவரோட படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். வாட் அ கிரியேட்டர், என்னமான ஒரு 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 அதுவும் இது நம்ம ஆளுல அந்த படத்துலலாம் அந்த பூனல்ங்கிறது அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். அந்த பூனலை கைட்டி அசால்ட்டாக ஒருத்தர் எரிவார், அதை எடுத்து இவர் திரும்ப போடுவார். ஒரு 10 மினிட்ஸ் அந்த பூனல் வச்சு ஒரு ஒரு சீன் இருக்கும். அந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த இதை பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களே ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. இன்னும் அதுதான் ஒரு கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி அண்ணனோட இதுக்கு அப்புறம் வரலைங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் கியூட் மொமெண்ட்ஸ், இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட்ஸ், அவ்வளோ ஹாப்பி சாங்ஸ், அந்த ஆட்டிடியூட், அது எல்லாத்தையும் வந்து இனிமேல் பழைய படங்களில் தேட போகிறேன். நீங்கள் எழுதிருந்தீங்க லவ் யூ டன்ஸ்ன்னு சொல்லி எழுதிருந்தீங்க. அந்த மாதிரி டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், லவ் எல்லாம் இருக்கு, எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற. எக்ஸாக்ட்லி பிரதர். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.